தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் தென் மாவட்ட மக்களால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சிவச்சந்திரனிடம் கேட்கலாம். சிவச்சந்திரன், தற்பொழுது பொங்கல் முடிஞ்சு எல்லாருமே ஊருக்கு கிளம்பி வரும்பொழுது இது வருஷம் நடக்கும் வழக்கமான ஒரு விஷயம்தான். இதற்காக முன்னாடியே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அதாவது பொங்கல் தொடர் 5 நாள் விடுமுறை தொடர்ந்து சென்னையிலிருந்து நம்மளுடைய சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் பாத்தீங்கன்னா கடந்த 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய அந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்து சுமார் 1,50,000 வாகனங்கள் சொந்த ஊருக்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் தான் இன்றோடு விடுமுறை முடிகிற நிலையில நாளைக்கு வழக்கம் போல் பணிகள் தொடங்க உள்ள நிலையில் தான் தற்போது அதிக அளவு நம்ம இருக்கக்கூடிய அந்த சென்னை, திருச்சி, ஜெய்சி நாடுகளில் அதிக அளவு மக்கள் தென்னோட்ட பகுதிகளான மதுரை, தூத்துக்குடி போன்ற விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் இருந்தும், கோவை மாவட்டங்களில் இருந்தும், டெல்டா பகுதி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான மக்கள் தற்போது கார்களில் சென்னை நோக்கி வர தொடங்கிவிட்டனர். இன்று காலை முதலே அதிக அளவு கொஞ்சம் நேரம் ஆக இந்த கார்களின் எண்ணிக்கை அதிகரித்து நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடியை பாத்தீங்கன்னா இன்று காலை முதல் பாத்தீங்கன்னா சுமார் 30,000 வாகனங்கள் இந்த சுங்கச்சாவடியை கடந்து சென்னை நோக்கி சென்றிருக்கின்றன. இப்போது அதிக அளவு வாகனம் சென்று வருகின்றன. குறிப்பாக இந்த பகுதியில், அதாவது இந்த சுங்கச்சாவடி அருகே விக்கிரவாண்டி உள்ளது. அந்த பகுதியில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதே போன்று அருகே இருக்கிற சிந்தாமணி, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மேம்பால பணிகள் நடைபெறுவதனால போக்குவரத்தில் நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரே நேரத்தில் பாத்தீங்கன்னா அதிக அளவு வாகனங்கள் வருவதனால இங்க வழக்கமாக இந்த சுங்கச்சாவடியில் ஒரு வழித்தடத்தில் அது 6 வழிகள் வாகனங்கள் அனுமதிக்கப்படுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதாவது திருச்சியில சென்னை மார்க்கமாக செல்லக்கூடிய அந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா 8 வழித்தடங்களில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. இதைத்தான் சுங்கச்சாவடி நிர்வாகம் செய்ய முடியும் என்று இவர்கள் தெரிவிக்கின்றனர். இருந்த போதிலும் வாகனங்கள் எண்ணிக்கை தொடர்ந்து ஒரே நேரத்தில் கொண்டிருப்பதனால் போக்குவரத்து போலீசாரும் அந்த நெடுஞ்சாலைத்துறையினர் இங்கே இருந்த வாகனங்கள் சீர் செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வரும் காட்சியை நம்மளால பார்க்க முடிகிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.